அன்பு இதயங்கள் அனைவருக்கும் நெல்சனுடைய இனிய காலை வணக்கம். பாருங்க, நான் போய்கொண்டிருக்கிற பகுதியை பாருங்க. இது ஒரு மலை பிரதேசம். ஒரு அழகான ஒரு அரண்மனை, ஒரு கோட்டையை நான் பார்க்க போய்கொண்டிருக்கிறேன். அது ஸ்லோவாக்கியா நாட்டுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுது. அந்த இடத்துக்கு பேர் வந்து செர்வெனே காமென்னு சொல்கிறது. செர்வெனே காமென் மலையை சார்ந்த ஒரு பகுதி, அழகான ஒரு பகுதி. பாருங்கள், பச்சை பசையில் இருக்கு எல்லா இடமும். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது நான் போக வேண்டிய இடத்துக்கு. நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து குறைய ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடம். எனக்கு இந்த காரை நான் லொக்கேஷனுக்கு எடுத்தபடியால் கொஞ்சம் வசதியாக போயிட்டு பல இடங்களை போய் பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே வந்து ஸ்லோவாக்கியா நாடு வந்து ஒரு அழகான ஒரு நாடு. நீண்ட காலமாக வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு கீழே இருந்து பிறகு யூரோப்புக்குள்ளே வந்த பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ நல்ல ஒரு இடமாக காட்சி அளிக்குது. உண்மையிலேயே வந்து வேலைவாய்ப்புகள் அதிகம் இல்லாவிட்டாலும் மக்கள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு வரவேற்பு தருகின்ற மக்களாக, நம்மளை அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார்கள். நீண்ட காலமாக கஷ்டங்களுக்குள்ளே வாழ்ந்த மக்கள், அவங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னால் என்னென்னு விளங்கும் அவங்களுக்கு சரியா. அதனால் வந்து அவங்களோட மனம் வந்து சரிய இளகிய மனம், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனம். இந்த நாடும் அழகான ஒரு நாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட நான் தொடர்பு கொள்கிறேன். சின்ன கிராமம் பாருங்கள், சின்ன கிராமங்களுக்குள்ள ஆட போகுது இந்த பாதை. உண்மையிலே வந்து இன்றைய நாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்றால் வேலை இல்லை, நல்ல வெதர், குருவி குஞ்சு தப்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆண்டவருடைய கிருபையால் நான் இந்த குருவி குஞ்சை நான் அடிக்காமல் போகிறேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, பாருங்கள், சிலுவை மரம் இருக்குது. கத்தோலிக்க நாடு, அதனால் நிறைய விசுவாசிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட நான் தொடர்பு கொள்கிறேன். டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, சந்திப்போம்.